ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி போச்சு? கமெண்ட்ஸில் நிறைய பேர் எனக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என்ன சுபாமா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ரூமில் தூங்காமல்? அது மாடு கத்துதுன்னு தண்ணி வைக்க வந்தேன். நீங்கள் ஒன்றும் தூங்கலையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போதும், இன்னும் எவ்வளோ போய் தான் நீங்கள் என்கிட்ட சொல்வீங்க? இது நான் என்ன போய் சொன்னேன்? ஆமாம், உங்கள் பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிட சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க. கொடுத்துட்டு அதே ஸ்பெஷல் சாப்பாடை நீங்கள் ஏன் சாப்பிட்டீங்க? ஸ்பெஷல் சாப்பாடா? இல்லையே, நான் நீங்கள் சாப்பிட்ட அதே சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன். அவளுக்கு மட்டும் தான் அது செய்ய சொன்னேன், நானாக சாப்பிடலையே. பொய் சொல்லாதீங்க, நான் தான் பார்த்தேனே நீங்கள் அதை சாப்பிட்டதை. அது அது அதுக்கப்புறம் பசங்க தான் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள வெளியில் மாட்டுக்கொட்டாயில் படுக்க சொல்லிட்டீங்க. நீங்கள் நிம்மதியாக உள்ளே படுக்க வேண்டியது தானே. நீங்கள் ஏன் நைட் ஃபுல்லாக தூங்காமல் இங்கேயே இருக்கீங்க? நான் ஒன்றும் அவங்களுக்காக இங்கே வரலையே. திருப்பி போய் சொல்கிறீங்க பாருங்கள். அர்ச்சனம்மா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. ஆமாங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான். ஆமாங்க, பசங்க தப்பு பண்ணிட்டாங்க. வெளியே போய் மாட்டுக்கொட்டாயில் பண்ணியில் படுத்தாதான் அவங்களுக்கு அறிவு வரும்னு நீங்கள் சொன்னீங்க. கூட அவங்க பொண்டாட்டிங்களும் போகக்கூடாது, போனால் கும்மி அடிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி சொன்னவங்க எல்லா லைட்டும் ஆஃப் ஆனதுக்கப்புறம் யாரும் வெளியே இல்லைன்னு ஏற்றி பார்த்துட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு எடுத்துகிட்டு போகும்போது ஏன் அதை பார்த்துட்டு நீங்கள் தடுக்கல? என்னது, யாருக்கும் தெரியாமல் அவங்க 2 பேரும் பெட்ஷீட் எடுத்துகிட்டு போனாங்களா? இருங்க, நான் அப்போ என்னன்னு கேட்டுறேன். அவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போகும்போதே நீங்கள் பார்த்தீங்களே. கேட்கணுன்னா நீங்கள் அப்பயே கேட்டுருக்கலாமே. அப்போ ஏன் கேட்காம விட்டீங்க? அர்ஜுனம்மா, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அப்போ மட்டும் நான் பார்த்துருந்தா அப்பயே 2 போட்டு அவங்கள உள்ளே அனுப்பிச்சிருப்பேன். ஓ, அப்போ அவங்க எடுத்துகிட்டு போனதை நீங்கள் பார்க்கல, கரெக்டா? ஆமாம், அதை தான் நானும் சொல்கிறேன். நான் எதையுமே பார்க்கல. அக்கா, நான் வந்துட்டேன். பக்கத்து ஊர்லேருந்து வரத்துக்காக உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு வேலையே இல்லை, சும்மா இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி, என்னாச்சு? பசங்களாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, போய் பார்ப்போ. என்னாச்சு, பசங்களை மன்னிச்சு விட்டுட்டியா? இல்லை அந்த ஸ்பெஷல் சாப்பாடு மாட்டுக்கொட்டான்னு திருப்பியும் எதனா பண்ணி வச்சிருக்கியா? எல்லாம் உன்னால் தான்டா. நீ செல்லம் கொடுக்கறதுனால தானே அவங்க என் பேச்சை மதிக்கவே மாட்டாங்க. சரி, என்ன பண்ண அப்போ சொல்லு. மதுவையும் பிரவீனையும் தான் போய் மாட்டுக்கொட்டையில் இருக்க சொன்னேன். இப்போ மதுவை கல்யாணம் பண்ணாலே அந்த பையன் நான் போகிறேன்னா சரி போங்க உங்கள் இஷ்டம்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அதனால் பிரவீனும் அந்த பையனும் மாட்டுக்கொட்டையில் படுத்து தூங்குறாங்க. இந்த சுபா சும்மாவே இருக்க மாட்டாடா. என்ன பார்த்து மனசாட்சி இல்லைன்னு கேட்குறா. சுபா விட்டுருவோன்னா அவளுக்கு அந்த ஸ்பெஷல் சாப்பாடை போட சொல்லிட்டேன். சுபாக்கு அந்த ஸ்பெஷல் சாப்பாடுனா நீ அதெல்லாம் சாப்பிட்ட? நான் என்ன அதெல்லாம் சாப்பிட போகிறேன்? நான் நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டேன். ஏண்டி, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? டாக்டர் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லையா அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு? திரும்ப ஏன்டி அதே பண்ணிட்டு இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, அதை நான் சாப்பிட்லன்னு. ஏண்டி, இந்த ஊரில் யார் வேணாலும் நீ சொல்கிறத நம்பலாம். நான் உன் கூட பிறந்தவன், நான் எப்படி நம்புவேன்? எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமாக உன்னை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். சின்ன வயசுலேருந்து அந்த பசங்க எதனா ஒரு தப்பு பண்ணிட்டா பெட்ஷீட் கூட இல்லாமல் போய் மாட்டுக்கொட்டையில் படுங்கன்னு சொல்லிடுவேன். பின்னாடி என்கிட்டயே பெட்ஷீட்டை கொடுத்து அனுப்பி எனக்கு தெரியாமல் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றான் பாவம் பசங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் ஸ்பெஷல் சாப்பாடுன்னு ஒன்று கொடுப்பேன், உப்பு இல்லாமல் காரம் அதிகமாக. அந்த பசங்க பாவம்னு பின்னாடி உப்பு டப்பாவை என்கிட்டயே கொடுத்து அனுப்புவேன். நானும் போட்டு அந்த பசங்களை ஊட்டி விட்டு தூங்க வச்சுட்டு வருவேன். வந்து பார்த்தா நீ அந்த ஸ்பெஷல் சாப்பாடை உப்பு இல்லாமல் காரமாக சாப்பிட்டுட்டு வெறும் தரையில் பெட்ஷீட் இல்லாமல் நீ படுத்து தூங்குவேன். அறிவு, தேவையில்லாத கதையெல்லாம் நீ பேசிட்டு இருக்க. போ, சுபா அந்த சாப்பாடை சாப்பிட்டாலாம் போய் பார்த்துட்டு வா போ. இந்த பார், இன்னொரு தடவை அந்த சாப்பாடில் நீ சாப்பிட்ற வேலை வச்சுக்கன்னு என் பசங்கிட்ட எல்லாருக்கையுமே உண்மையை சொல்லிடுவேன். அறிவு, போகிற கத்தாத. ஆனால் நீ இன்னொரு தடவை அதை செஞ்ச நான் பசங்கிட்ட சொல்லிடுவேன். இப்போ என்னம்மா சொல்ல போகிறீங்க? அது மணியாச்சு, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் தூங்குங்க. மற்றதெல்லாம் காலைல பேசிக்கலாம். இப்படியும் பாசம் காட்ட முடியும்லாம் உங்களை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நேரம் பண்ணியில் படுக்காதீங்க. அங்கே பசங்க பெட்ஷீட் போத்தி தான் படுக்கிறாங்க. நீங்கள் வந்து உள்ளேயே படுங்க. சரி. எந்த ஒரு இடத்துலையுமே அம்மா அப்பா இல்லாமல் ஒத்த பொம்பளையாக வளர்த்தவங்க இப்படி போயிட்டாங்கன்னு உங்களை சொல்லிடக்கூடாதுன்னு தான் இத்தனை வருஷமாக இவ்வளோ ஒரு தண்டனை அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துட்டேன். இப்போ கூட நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது அதெல்லாம் தப்புன்னு எனக்கு தோணலை. நீங்கள் தேடினவன் நல்லவனா கெட்டவனா அதுதான் என் மனசில் ஓடிட்டுருக்கு. காலந்தான் அதுக்கான பதில் சொல்லும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இதுங்க ஏதோ தண்டனை கொடுத்ததால கஷ்டப்பட்டுச்சுங்க, ஹெல்ப் பண்ணான்னு வந்தால் இதுங்க ஏதோ ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. அட, இந்த பக்கம் அதுக்கு மேல இருக்கு. ஓ, என்ன கவின், நல்ல தூக்கமோ? என் பேர் உங்களுக்கு தெரியுமா? நீங்க மடியில் ஒரு குழந்தை தூங்க வச்சுட்டு இருக்குல்ல, அந்த குழந்தையோட தாய் மாமாப்பா. ஐயோ, என் மாமியார் கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாமியாரா? யார், என் அக்காவை சொல்றியா? ஆ, ஆமாம் ஆமாம், அவங்களே தான். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், விடு விடு. சரி, இதோ இருங்க, மதுவை எழுப்புறேன். இல்லை இல்லை, அவள் அசந்து தூங்குறா, தூங்கட்டும், நான் காலைல பேசிக்கிறேன் அவகிட்ட. என்னடா மகனே, எழுந்துட்டியா? என்ன சித்தப்பா இப்படி தனியாக மாட்டி விட்டு நீ பாட்டு ஊருக்கு போயிட்ட? ஏண்டா, நீ பாட்டு ஊருக்கு போயிட்டு ஒரு பொண்ணு கழுத்து தாலி கட்டு கூப்பிட்டு வருவேன், வீட்டில் பிரச்சனை நடக்கும். இதெல்லாம் எனக்கு ஜோசியமாடா தெரியும், நான் ஊர்லேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. சித்தப்பு, நான் ஒன்றும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல சித்தப்பு. தெரியுதுடா, தெரியுது, ஒரே பெட்ஷீட்டில் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும் போதே தெரியுது. அது குளிர்ச்சி, வேற என்ன பண்ணுறது, ஒரு பெட்ஷீட் தான் இருந்துச்சு, அதனால தான். எனக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணுமாடா, நீங்களாம் சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான்டா. சித்தப்பு, அது சுபா பாவம் தனியாக சாப்பிட்டுருக்கு, போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணி போ. என்னடா, பொண்டாட்டி வந்தானே சித்தப்பாவை துரத்தி விடுறதுல குறியா இருக்கா? ஐயோ, அப்படிலாம் இல்லையா, அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா தனியா, நான் கேட்டேன், எனக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டான், அந்த பக்கமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, போய் என்னன்னு பார்ப்போம். நீயும் வரலாமே என் கூட? வரலாம், பாவம் கவிதா இப்போதான் தூங்குது, எழுந்தனா தூக்கம் கலைஞ்சிரும்ல. ஆமாம் ஆமாம், தூக்கம் கலைஞ்சிரும். ஒரு போர்வையோடு இரு தூக்கம். நடத்து. ஐயோ, வயிற்றடிச்சல கிளப்பாம போயிடு. நான் போகதாண்டா போகிறேன், நீ கண்டினியூ பண்ணு. ஒரு போர்வையுள் இரு தூக்கம். டே சித்தப்பா, உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை, அவ்வளோதாண்டா. அவங்க கொஞ்சம் திரும்பி பாருடா, ஒருத்தன் தூக்கி மடியிலே உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருக்கான், அதுவும் கண்ணுக்கு தெரியல. ஏதோ குளிரில் நடுங்கிட்டு 2 பேரும் ஒரு பெட்ஷீட்டில் உட்காந்துருக்கட்டும், உனக்கு ஒரு போர்வையில் இரு தூக்கமா? ஒழுங்கா ஓடிடு. அவங்களாச்சும் பரவாயில்லடா, லவ் மேரேஜ், நீ பிடிக்கலன்னு பெட்ஷீட்டில் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கியா? ஓ, அப்போ எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு வேணும்னே இவங்க கொஞ்சம் அனுபவிக்கிட்டும் லேட்டாக வந்திருக்க நீ. லூசு, நான் போய் அப்படிலாம் நினைப்பேனா? போன இடத்துல ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகிடுச்சு, அதை முடிச்சுட்டு காலைல தான் கிளம்ப சொன்னாங்க. நான் தான் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு உடனே நைட்டே வந்தேன். உருட்டு நல்லா உருட்டு போட லூசு. நான் போய் அந்த சுபா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். அப்புறம் உங்களுக்கு காலில் வலிக்காதா? கொஞ்ச நேரம் கீழே உட்கார வைக்கலாம்ல, என்னமோ உங்கள் பொண்டாட்டி யாரோ தூக்கிட்டு ஓடிடுற மாதிரி கெட்டியமாக பிடிச்சி வச்சுருக்கீங்க. என்னது கால் வலியா? பிடிச்சவங்க தான் இந்த மாதிரி வச்சுக்கும் போது எந்த வலியுமே தெரியாது. இப்போ தானே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உன் மனசுலேயே லவ் வரும்போது இதெல்லாம் உனக்கு புரியும். ஓ, சரி. என்னங்க புசுக்கு உங்கள் சித்தப்பாவை வாடப்படான்னு பேசிட்டீங்க? அவன் தான் எங்கள் ஆயாவோட கடைசி பையன், அவனுக்கும் எனக்கும் 5 வயசு தான் வித்தியாசம். ஓ அப்படியா, அதான் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காரா? ஆமாம், எங்கள் அத்தைக்கும் அவனுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயசு வித்தியாசம் இருக்கும். ஓ, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை பசங்க? இல்லை, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இல்லை, ஒன்றும் கல்யாணம் ஆகலையா? எங்க மதுவுக்கும் உங்களுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு ஒன்றும் ஆகலைன்னா எனக்கு புரியல, ஏன் எதனா பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்லிட முடியாது, ஒரு பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? இதாங்க அந்த பஞ்சாயத்து. ஏங்க, இந்த விஷயத்துக்குலாம் அம்மா கல்யாணத்தை தள்ளி போடுவாங்க. என்ன பண்ணுறதுங்க, ஊசு பையன் சொன்னாலும் மதிக்க மாட்டான், நாங்களும் எத்தனையோ தடவை சொல்லிட்டோம், கேட்க மாட்டான். மதுவோட சித்தியும் கூடவா எதுவும் சொல்லலை? அவங்களும் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நிறைய வழியில் ட்ரை பண்ணிட்டாங்க, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஐயோ ப்ரோ, நாங்கள் ட்ரை பண்ணாமல் இருப்போம்னு நினைக்கிறீங்கன்னா, நாங்களும் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டோம். நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணால் அது வேறு ஒன்றா நடந்து இன்னும் கொஞ்சம் சிக்கலாகிடும், அப்புறம் எங்கள் அத்தை எங்களை தூக்கி போட்டு 3 பேரையும் மிதிப்பாங்க. அதான் வருஷம் நடக்குது. சரி, இந்த வருஷம் எனக்காக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இவ்வளோ சொல்கிறீங்கள, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம்.
அதுவும் தூங்க ஆரம்பிச்சுட்டா போதும், பக்கத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீ இப்படி நிம்மதியாக தூங்குறத பார்க்கறதுக்கு கூட அழகாக தான் இருக்குது. சித்தி கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், ரொம்ப தூக்கமாக வருது. தூங்குடி தூங்கு, உனக்கு எவ்வளோ நேரம் தூங்கணும்னு தோணுதோ தூங்கு. எவ்வளோ நேரம் தூங்கினாலும் உன்னை நான் தாங்கி பிடிக்க ரெடியாக தான் இருக்கேன். ஏய் சோடாபுட்டி, வர வர ஏன்டி என் கண்ணுக்கு நீ இவ்வளோ அழகாக தெரியுற? அதுவும் தூங்கும்போது குழந்த மாதிரி இருக்க தெரியுமா? ஃபஸ்ட் டைம் ஒன்று பார்க்கும்போதே ட்ரெஸ் மாற்றும் போது தெரியாமல் உள்ளே வந்துட்டேன், கழுவி கழுவி ஊற்றினேன். ஒன்று பார்க்கும்போதுலாம் என் மனசில் ஒரு ஸ்பார்க் வரும். அதோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. கடவுள் இவ தான் உன் பொண்டாட்டின்னு காட்டுறதுக்காக தான் அந்த ஸ்பார்க்கை வர வச்சுருக்காருன்னு. இருப்பா இல்லாமல் தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. இன்ஃபேக்ட் நான் வேறு ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணிட்டேன். பட் எப்போ உன் கழுத்தில் தாலி கட்டணுமோ உன்னை தவிர சத்தியமாக நான் வேறு யாரையுமே மனசார கூட நினைக்கல. எனக்கு ஒரு ஆசை இருக்குது கவிதா, லவ் பண்ணும், உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும், அதை நீ அக்செப்ட் பண்ணும், 2 பேரும் ரொம்ப 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 லவ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மேரேஜ் லைஃபே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பிரவீன் பாவம் சித்தி, அவனை விட்டுருங்க. அவனுக்கு பதில் நான் போய் மாட்டுக்கொட்டால தூங்குறேன். தூக்கத்தில் கூட என்னை பற்றி தான் யோசிப்பான், ஆனால் நேரில் பார்த்தா திட்டி தீத்துருவான். நானும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எதனா கிண்டல் பண்ணி அவகிட்ட வாங்கி கட்டுக்கிறது எனக்கும் வேலையாக போச்சு. ட்ரீட் பண்ணு சுபா, உனக்காக நான் எப்பயும் இருப்பேன்ற நம்பிக்கையை நான் உனக்கு தரேன். அட இது யாரு? ஏய் ஒழுங்கா இழந்து போயிடுறா, நானே சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் காரமாக இருக்க முடியலன்னு திருப்பி எதனா கிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். என்னது கிஸ்ஸா? என்னடா பண்ணுறீங்க? கல்யாணம் ஆன அந்த 2 பரவாயில்ல போல இருக்கு. இது இப்பயே கிஸ் பண்ணது, இந்த லாஸ்ட் பர்த்டேக்கு மட்டும் நம்பவே கூடாது போல இருக்கு. அடுத்து கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சுப்பா அங்கே யாரும் ரொம்ப நேரமாக நின்றுட்டு நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. யாரு? மாமா? யோ மாமா வந்துட்டியா? வந்துட்டேன். எப்பயா வந்த? இவ்வளோ நேரமா நின்றுட்டு நான் சாப்பிட்றத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். நீ இப்போதாம்மா ஏதோ காரமாக இருந்துச்சு, தண்ணி இல்லை, அதான் ஏதோ கொடுத்துட்டான்னு சொன்னல, அப்போ தான் வந்தேன். மாமா அடி பாவி, அங்கே கல்யாணம் 2 ஜோடியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொமான்ஸ் கேட்குது இல்லை? ஐயோ மாட்டிக்கிட்டோமா? இல்லை மாமா, அது வந்து அவன்தான். சிச்சி நிறுத்து, அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கேட்க விரும்பல. இந்தா உப்பு டப்பா வச்சுருக்கேன் பாருங்க, அதை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோ. நீ தானே எப்பவுமே ஊட்டி விடுவேன், இப்போ என்ன ஊட்டி விட்டு போ. அதான் உனக்கு ஊட்டி விட வேற ஆள் வந்துருச்சுல, அங்கே போய் ரொமான்ஸ் பண்ணு. எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன். ஐயோ மாமா, அப்படிலாம் ஒட்டுமே இல்லையா? ஐயோ ஆமாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஏதோ சும்மா விளையாட்டாக பேசிட்டு இருந்தோம், அது உங்கள் காதில் ஏதோ ராங்காக விழுந்துச்சுங்க. ஆமாம் ராங்காக தான் விழுந்துருச்சு. சரி அடுத்து கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் போலையே. டேய் மாமா, என்னடா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்? என்கிட்ட நீ நிறைய சொல்லியிருக்கியே, எதை கேட்குற? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குதான் ஒத்துக்கிறேன், ஆனால் எங்களுக்குள்ளே வேற ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இப்போ நாங்கள் பிரேக்கப் ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் உன் கல்யாணம் முடியாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சுபா தேவையில்லாத கதையெல்லாம் பேசாத. உப்பு அங்கே வச்சுருக்கேன், சாப்பிட்டு உள்ளவா. நீ என் மேலே கோவமே பட்டாலும் சரி, நீ கல்யாணம் முடியாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினச்சனா ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நீ ஒரு கல்யாணத்தை பண்ணு. அதுக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கோம், நடக்காத விஷயத்துக்காக காத்திருக்கிறது வேஸ்ட்டு. அப்படிலாம் சொல்லாத மாமா, இதை நான் நடத்தி காட்டுவேன். தேவையில்லாத விஷயத்து பின்னாடி ஓடி உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிடாத. ஐயோ மாமா, ஓடுறியா? ஓடு. நீ எங்கே ஓடினாலும் சரி, எப்படி ஒளிஞ்சாலும் சரி, அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நீ ஒரு கல்யாணத்தை பண்ணாமல் சத்தியமாக நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேயா? எந்த விஷயத்த முடிக்கிறத பற்றி நீ பேசிகிட்டு இருக்க? இது என் ஃபேமிலி மேட்ரு, அதில் நீ தலையிடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது.